ஜூலை 10 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 7 முதல் 15 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாகப் பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரெனக் கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும்போது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவராயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமானதாகவே இருக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கடவுளின் பணியை செய்கின்றபோது அவர் தாமே நம்மை வழிநடத்துவார். ஆம், கடவுளே நம்மை முழுமையாக பேணி பாதுகாப்பார். அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து அவர் கரம் நம்மை வழிநடத்துவதன்படி நடப்பதுதான் நமது வாழ்வின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இந்த முழுமையான கடவுளின் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் திருத்தூதர்கள் எந்த அளவுக்கு அனுபவிக்க இருக்கிறார்கள் என்பதை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னபோது நிச்சயமாக திருத்தூதர்கள் இதெல்லாம் சாத்தியமா என்றே நினைத்திருப்பார்கள். அவர்களின் சந்தேகத்தோடு உண்மையான அனுபவத்தை அவர்கள் பெற்ற பிறகுதான், கடவுளின் பாதுகாப்பை அவர்கள் முழுமையாக அனுபவித்த பிறகுதான் அவர்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். இன்று நமது வாழ்விலும் கடவுளின் பணியை நாம் செய்கின்ற போது அவரது பாதுகாப்பை முழுமையாக நம்பி செய்யும்போது அந்த பணியை நாம் முழுமையாக அனுபவிப்போம். அவரது பராமரிப்பு நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையை நாம் இன்று சீடர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். கடவுளின் பணியை மிகுந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் செய்ய முன்வருவோம். நற்செய்தியை அறிவிப்பது ஒவ்வொருவரின் கடமை. அமைதியின் வாழ்த்தையோ அல்லது ஆளையோ பார்த்து நாம் நற்செய்தியை வழங்காமல் அனைவருக்கும் வழங்க அழைக்கப்படுகின்றோம். இன்று நற்செய்தியை அதனோடு கூட வரும் இறை ஆசியையும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. ஆனால் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டியதோ ஒவ்வொருவரின் கடமையாகும். அந்த உணர்வுடன் நமது சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் நாம் காணும் அனைவருக்கும் நாம் நற்செய்தியை அறிவிக்க முன்வருவோமாக. நற்செய்தியை அறிவிப்பதன் மூலம் இறை அமைதியை வழங்கவும் முன்வருவோமாக. ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. இன்று நாங்கள் சந்திக்கின்ற அனைவருக்கும் உமது இறை ஆசியை இன்று பகிர்ந்தளிக்கும் ஆற்றலையும் அருளையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.